ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஆடி மாதம் தீமிதி திருவிழா ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெள்ளிக்கிழமை சாமி தூக்குனாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இன்னையோட 5 நாள் ஆகுது. 5 நாளா 6 நாளா, ஆஹா கரெக்டாக கவுண்ட் பண்ணோன்னா தெரியல. ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. சரி, உபயம் நம்ம உபயத்துக்கு என்னென்ன நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாலை வாங்கணும். மாரியம்மன், திரௌபதி அம்மன் ஊருக்குள்ளே வீதி உள்ள வர போகிறாங்க. அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு 2 மாலை வாங்கணும். 2 மாலை, 1 முழம் பூவு, அதுக்கப்புறம் ஒரு மாவேலுக்கு போட்டு தேங்காய் உரிச்சிட்டு வந்து வச்சு பத்தி சூடம் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணணும். நைட்டு 12 மணி 1 மணிக்கு சாமி வரும். இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அம்மா வந்து வீட்டில் வந்து மாவேலுக்கு போடுறதுக்கு மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பூ மாலையும் அப்பா வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. மற்றபடி எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தீமிதி திருவிழா நம்ம ஊரில் போயிட்டுருக்கு. ஆடி மாதம் காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டினதுக்கப்புறம் பாரதம் நடத்துவாங்க. பாரதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாரதத்தோடு சேர்ந்து சாமியை தூக்கிட்டு வருவாங்க ஊருக்குள்ளே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபயக்காரங்க ஒரு நாள் சாமியை தூக்கி பட்டாசு வெடித்து அபிஷேகம் பண்ணி நல்லா ஒரு கிராண்டாக செய்வாங்க. இன்றைக்கி நம்மளோட உபயம் புதன்கிழமை. இன்றைக்கி பட்டாசு வெடித்து வான வேடிக்கைகள் சாமியை வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து மாலை போட்டு மாவேலுக்கு போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி நிறையா வேண்டுதல் வந்து வேண்டிக்கணும். ஸோ இன்றைக்கி நம்மளோட உபயம், அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீடை க்ளீன் பண்ண போகிறேன். பசங்க வரத்துக்குள்ளே வீடை க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர போகிறேன். என்னென்ன வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஹாலு, ரூமு, கிச்சன், ஸோ ஆல்ரெடி மாப்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி வர அன்னைக்கு வீடு வாசலெல்லாம் கழுவணும், விளக்கு எல்லாத்தையும் விளக்கணும். ஸோ இது மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வில்லேஜில் எல்லாரும் பின்பற்றி கொண்டு இருக்கிற ஒரு கடமைகள். சாமி வருதுனாலே, ஆடி மாதம்னாலே வீடு வாசலை துடைக்கிறது, கழுவுறது, விளக்குகளை விளக்கி பொட்டு வச்சு பூ போட்டு அபிஷேகம் பண்ணுறது, இது எப்பயுமே மோஸ்ட்லி நடக்கிறது தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலு, கிச்சனு, ரூமு இது 3ஐயும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போர்ட்டிக்கோ வாசலையும் கூட்டிகிட்டு பசங்க வர்றதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து, ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப கச்சன்னு இருக்கும் நம்ம வீடு. இதை பார்த்தா தெரியும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒரு டைம். ஸோ நல்லா காற்று அடிச்சது. காற்றுல எவ்வளோ குப்பைகள் வந்து கிடக்கு பாருங்க. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் கூட்டி அந்த சைடு தள்ளிட்டு வாசல்லையும் தண்ணி விட்டு வச்சிடணும். வாசலில் தண்ணி விட்டு வைக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ரோட்டில் வந்து தண்ணி விடணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாமி வர்றதுங்கிறதுனால அங்கே வந்து நம்ம கோலம் போட்டு வைக்கணும். ஸோ கோலம் போடுறதுக்காக நம்ம வந்து இப்போவே வாசலில் வந்து கழுவி வச்சிடணும். ஆக்சுவலி வாசல் கிடையாது, ரோட்டில் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து க்ளீனாக தண்ணி விட்டு வச்சிடணும். சாமி வரும்போது நம்ம கூட்டிகிட்டு கோலம் போட்டு வச்சிடணும். ஸோ இது எல்லாம் வீடியோவில் வரும், கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. எப்படி க்ளீன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படி எவ்வளோ பர்ஃபெக்டாக மாப் போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். பேக் சைட்லும் ஓரளவு கூட்டி சூப்பராக வச்சாச்சு. கிச்சன், ஹாலு, பெட்ரூம், நான் அப்படியே முன்னாடி வந்தேன்னா போர்ட்டிகோ. எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். இன்னும் தண்ணி வரல. தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரோட்டில் தண்ணி விடணும். ஸோ இது வரைக்கும் இங்கே அது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி விட்டு நம்ம இங்கே கோலம் போடணும். இங்கே ஒரு கோலம் போடணும், 2 கோலம். இப்போ வாசலில் ஒரு கோலம். பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு.
ஸ்கூல்லேருந்து பசங்க வரதுக்குள்ள நம்ம க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சாச்சு. பசங்க வந்ததும் அவங்கள கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். போகலாமா? போயிட்டு ஆயா வீட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். என்னென்ன வாங்கணும்னு பார்த்தோன்னா அரிசி மாவு, தேங்காய் பூ வந்து தாத்தா வாங்கிட்டு வருவார். இது மட்டும் நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். போகலாமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தர்ஷன் தர்ஷன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. போகலாமா? போயிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி பிடிக்கணும், ஜாமான் வளர்க்கணும். ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு. சரி போயிட்டு அவன் ரெடியாக வண்டியில் உட்காந்துருக்கான். இவ்வளோ வெயில் அடிக்குது. எப்படி வெயில் இவ்வளோ நல்லா ஒரு பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. அது வெயில் தானே, வெயில் தானே சொல்ல முடியும். மணி 5:30 ஆயிடுச்சு. போகலாமா? சரி தன்சி அக்கா வந்ததும் போக வேண்டியதாண்டா. எங்கே போகிறோம்? கத்தாழை. கத்தாழை நம்ம இருக்கிறது என்ன ஒரு கரமோடு? கத்தாழை தான்டா. கரமோட்டுக்கும் கத்தாழைக்கும் சென்டரில் இருக்கும். ஓகே. அவ ரெண்டுட்டு கத்தாழை தான். ரெண்டுட்டு ஒன்றா சேர்த்தா கத்தாழை. கரமோடு கத்தாழைன்னு அப்படி சொல்லுவாங்க. ரெண்டுட்டு ஒன்றா சேர்த்தா கரமோடு கத்தாழை. ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா கரமோடும் கத்தாழையும். ஸ்கூலில் இன்றைக்கி என்னடா சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுடா. ஆவன் செய், ஈவன் செய், ஊதல், ஏனி அது அப்படி ஏபிசிடி. சரி நம்ம ஆயா வீட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். சரி கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. அக்காவுக்கு வேற உடம்பு முடியல. கிளம்பிட்டோமா? போயிட்டு வேகமாக வாங்கிட்டு வேகமாக வரோம். ஓகே. வண்டி கிடைக்காதரா. போலாம் வந்துச்சு. A few minutes later. ஸ்வேதா இது யாரு? இந்த பையன். இந்த பையன் பக்கத்து வீட்டு பையன். அவன் பேரு ரிஷி. உன் பேர் என்ன ரிஷி? அங்கே பாரு, வீடியோ பாரு. வாயிலேருந்து கையறா. அவன் அப்படிதான் பொன் புள்ள மாதிரியான மாடல. ஹாய் ரிஷி. முழிக்கிறான் யாருன்னே தெரியல அப்படின்னு. காட்டுறா. பேஞ்சிக்கா காட்டுறா. சீவன வேற லெவல்ல இரியா. இது பேஞ்சிப்பா. இது 200 ரூபாயா? யாருக்கு? ஸ்வேதாக்கு பேஞ்சிப்பான். ஐயோ மாடி, அது ஃப்ரெண்ட் கொடுத்துச்சு. ஆனி அட்டை. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு வந்து சாமி வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால அம்மா வீட்டில் வந்து பட்டாசுலாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. சாமி வரும்போது தீவாரத்தனை கொடுக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு ஸோ கோலாகோலமாக இருக்க போது காட்டுறேன். என்னென்ன பட்டாசு இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸாக இருக்குது. இது எத்தனை ஷார்ட்ஸு? ஏய் இது எத்தனை ஷார்ட்ஸுடா? இது 30 ஷார்ட்ஸு. 2000 வாலா இருக்குது, 1000 வாலா 2 இருக்குது. 16 வந்து 60 ஷார்ட்ஸு, 13 ஷார்ட்ஸு. ஸோ அந்த வெடிலாம் வந்து நைட்டு வெடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாட்டி வராங்க. பாட்டி அம்மாவை தேடிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இந்த ஷார்ட்ஸ்லாம் இன்றைக்கி நைட்டு வெடிக்க போகிறாங்க. ஸோ வெடிக்கும் போது நான் வந்து உங்களுக்கு லைவாக காட்டுறேன் எப்படி வெடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். டேமி எங்கே இருக்குது? நம்ம மரத்துல காய்ச்ச தர்பூசணி தான் சாப்பிட்டோம். இவன் மேலே தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கான் தர்ஷன். பார்க்க மாங்காய் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இது தர்பூசணி. இப்போதான் ஒரு பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க தர்பூசணி. நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட விதையிலேருந்து முளைஞ்சது அது. அப்படிதான். பரவாயில்லையே, பச்சை காய் தானே இது. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு காயை நல்லா சாப்பிட்டோம். செம்ம கலர் ரெட் கலராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பெருசாக அவனை பிஞ்சிலே சாப்பிட்ருப்ப அப்படிதானா? அது எங்க எல்லாமே சாப்பிடுறோம். இதுல அது அங்க இருந்துச்சு ஸ்டுடியோ. நம்ம வீடு இன்னைக்கு ஈவினிங் கலகலன்னு இருக்கு. இதான் நம்ம வில்லம்பாயா. வில்லம்பாயா வணக்கம். பாட்டிடா, பாட்டி வீட்டில் லைட் எரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பஸ் வருதுங்க. பஸ்ஸா? பஸ் வருது. ஓ, 6 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு. சார் நம்ம ஊர் பஸ்ஸு கத்தாழை. இதுதான் நம்ம ஊருக்குள்ளே வர பஸ்ஸு. காலையில் ஈவினிங் 2 டைம் வரும். பஸ் போயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நைட்டு 9:30 மணிக்கு வருமாடா பஸ்ஸு? ஆமாம் 9:30. நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். 9:30 மணிக்கு வரும். அப்போ என்ன பஸ் வரும்? கோலம் போடும் போது 9 மணிக்கு வரும். என்ன பஸ்? பஸ்ஸா? ஆக்சுவலி இன்னும் மாலை வரல, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாலை வந்ததும் கையோட எடுத்துகிட்டு போயிடலாம். அரிசி என்ன அரிசி இருக்கு? அரிசி. இது வந்து அரைச்சி நான் மாவாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம் வெகாஸில். இங்கே வா, பை பிடிமா. ஆயா அரிசி போட்டு. எதுக்கு இவ்வளோ அரிசியா? தேவைப்படாது. நான் வந்து மாவாளுக்கு மட்டும்தான். இன்னைக்கு ஒரு மாவாளுக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாவாளுக்கு, அவ்வளோதான். எடுத்துகிட்டு போய் என்ன செய்யறது இவ்வளோ அரிசியா? இது என்ன சாப்பாடு செய்ய முடியுமா? பிரியாணி செய்ய முடியுமா? 2 மாவாளுக்கு போக மீதி எடுத்துட்டு. ஏன்னா அங்கே கடந்து எறும்பு ஏறி நான் அப்புறம் டஸ்ட்பினில் தான் கொட்டுற மாதிரி வரும். ஏன்னா இங்கன்னா கோழி வச்சிருக்க, ஏதாவது உனக்கு யூஸ் ஆகும். அது எப்பமா நீ பொடிக்கிறது? நான் பொறுக்கிக்கிறேன். இருக்கா? நீ கொடுத்த பழத்தில் கொஞ்சம் இருக்கு. போதும் வேணாம். நான் சோறு கலர் தான் இடம். சரி, நான் போயிட்டு வரேன். பாய். ஆக்சுவலி இப்போ தான் தண்ணி வருது. சரி வாங்க, நம்ம போய்ட்டு வாசலில் வந்து தண்ணி அடிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பைப்பை வந்து ஆன் பண்ணி. இங்கே வா அங்கே முன்னாடி. A few minutes later. இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? மாவிளக்கு போட போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ண போகிறேங்க. மாவிளக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறேன். கோவிலுக்கு சாமி வரும்ல, சாமி படைக்கிறதுக்கு நம்ம இப்போ மாவிளக்கு போடணும். ஆக்சுவலி இப்போ வந்து மாவாளுக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். எப்படி மாவாளுக்கு போடுறதுன்னு காட்டுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அம்மா வீட்டிலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி இருக்குது. இதில் வந்து இது வந்து மெஷர்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எவ்வளோ எடுக்க போகிறோம்? 1 மட்டும் தான் நான் போட போகிறேன். ஸோ வந்து இதெல்லாம் ஆஃப் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து கல், நெல் அந்த மாதிரி இருக்கிறத பொறுக்கிக்கிட்டு இதை இப்போ அலச போகிறோம். மீதி வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம், அடுத்த டைம் தேவைப்படும். ஸோ அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அரிசியில் வந்து
அரிசி வந்து அலசிட்டு அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம மிக்சியில் வந்து அதை அரைக்கும் போது அந்த ஏலக்காய் வந்து கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அரிசி கூடயே அது வந்து நல்லா மஞ்சி வந்துடும். இப்போ வந்து அரிசியை ஃபுல்லாக அலசிட்டு இப்போ இதை வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் இதை வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மிக்சி ஜாரில் வந்து இந்த அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மாவாளுக்கு அரைக்கிறதுக்கு அரிசி வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை இன்னொரு டைம் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி அரைச்சாச்சு. இதில் இந்த தண்ணியை ஆட் பண்ணல, அந்த அலசி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே தான் அப்படியே இருந்துச்சு. அது அப்படியே நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்லத்தை வந்து இந்த இதில் வச்சு நல்லா நசுக்கி எடுக்கணும். ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு நசுக்கணும். மாவு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு, மாரியம்மனுக்கு பச்சரிசி மாவில் மாவிளக்கு போட போகிறோம். பார்த்தீங்களா, இந்த வெல்லத்தை வந்து ஒரு கவரில் போட்டு ஃபுல்லாக வந்து நசுக்கி எடுத்துட்டேன். இப்போ அதில் ஆட் பண்ண போகிறேன். அருவமனையில் உட்காந்து சீவுவாங்க, அதுக்கு நமக்கு டைம் கிடையாது. நம்ம டைரெக்டாக இதை வந்து ஃபுல்லாக நசுக்கிட்டோம். பாருங்கள் இவ்வளோ மாவுக்கு போகுது. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு இதை வந்து நம்ம மாவிளக்காக பிடிக்கணும். அதில் தான் இருக்குது நம்ம ட்ரிக்கு. ஆக்சுவலி இதை வந்து தண்ணிலாம் தெளிக்கவும் கூடாது, தண்ணி ஊற்றவும் கூடாது. இந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, நம்ம மாவோட பிசையும் போது அது வந்து மெல்ட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் அப்படியே கரெக்டாக வந்துடும். அதனால் இதில் தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது. ஸோ நான் இப்படி தான் மாவிளக்கு போடுவேன். இப்போ ஆக்சுவலி வந்து இதில் ஏலக்காய் வந்து நான் டேரெக்டாகவே அரிசியில் ஆட் பண்ணிட்டேன். இப்படி நம்ம கையால் பிசைஞ்சிட்டே இருக்கும்போதே அது வந்து அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடும். இது வந்து பாருங்கள், அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடும். இன்னும் வெல்லத்தை நல்லா சீவி போடணும். ஆக்சுவலி எனக்கு அதுக்கு டைம் கிடையாது. நைட்டு மணி 10 மணி ஆகிடுச்சு. நான் இப்படியே வச்சு கல்லாலே நசுக்கிட்டேன். சரி, இதை நான் வந்து உருண்டை பிடிச்சி காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதுலேயே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 உருண்டையாகவும் பிடிப்பாங்க, 5 உருண்டையாக பிடிப்பாங்க, ஒத்தப்படை. ஸோ ஒத்தப்படையில் பிடிக்கலாம். நான் ஒரு உருண்டை தான் பிடிக்க போகிறேன். ஒரு உருண்டை மாவாளுக்கு உருண்டையாக பிடிக்க போகிறேன். சில பேர் வீட்டில் 3ஆகவும் பிடிப்பாங்க. நம்ம ஒன்று பிடிச்சா போதும். எனக்கு நான் மோஸ்ட்லி 1 மட்டும்தான் பிடிப்பேன். இப்போ எங்கள் அம்மாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அம்மாலாம் வந்து 3 பிடிப்பாங்க. எனக்கு 1 போதும். பெருசாக ஒன்று செஞ்சு வச்சுருவேன். ஸோ நான் மோஸ்ட்லி 1 மட்டும்தான் பிடிப்பேன். ஸோ இதை 1 பிடிச்சிட்டு காட்டுறேன். வெல்லம் வந்து கரெக்டாக வந்து வரல. விளக்கு ரெடி போட்டாச்சு. கரெக்டாக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா. போட்டெல்லாம் வச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஒரு திரிசல் ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். சாமி வரும்போது எடுத்து மேலே வைக்கணும். இது தேங்காய். ஃபைனலாக மாவிளக்கு ரெடி. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கை பார்ப்போம். மாவாளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் பாருங்க, சாமிக்கு வந்து இந்த பூ இருக்கு, சம்மங்கி மாலை வாங்கிட்டு வந்தது இருக்கு, பூவும் இருக்கு. பார்த்தீங்களா, மாவாளுக்கு சம்மங்கி மாலை, பூ எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து மாவாளுக்கு போட்டு வச்சுட்டோம். பூ இருக்குது, மாலையும் இருக்குது, சம்மங்கி மாலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைம்பாரில் நீர் விளாவதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு தலைம்பாரில் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கணும். சூடம், வத்தி, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இல்லை, சரி பார்ப்போம் கிடைக்குதானே. இதுக்கப்புறம் ஒரு சொம்பில் வந்து தண்ணி மொண்டுக்கணும், சாமி காலில் பாதத்தில் ஊற்றுறதுக்காக. இது வந்து நம்ம இப்போ இது மட்டும்தான் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே ரெடி. சாமி வரும்போது நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கோலம் போட்டுட்டோம், மாவாளுக்கு போட்டுட்டோம்,
பூ வாங்கியாச்சு, மாலையும் வாங்கியாச்சு. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நைட்டு 10 மணி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் சாமி வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். பாப்பா தூங்குறா, தம்பியும் தூங்கிட்டு இருக்கான். டைம் பாருங்கள், நைட்டு 12:10 ஆக போகுது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. பயங்கரமாக பெயினாக இருக்குது. இந்த இடம் செல்லில் வந்து பெயினாக இருக்குது. அதுக்கு சொல்யூஷன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் உப்பு போட்டு வாயை கொப்பளிக்க போகிறோம். A few minutes later. அம்மா இது என்ன அம்மனு? மாரியம்மன், திரௌபதி அம்மன். எவ்வளோ அழகாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மாலை ரெடி. சாமிக்கு தண்ணி, காலைல ஊற்றுற தண்ணி, தீவார்த்தனை கொடுக்கறது, நீர் விளாவறதுக்கு தண்ணி, சூடம், வத்திப்பூ, வாழைப்பழத்தில் பார்க்க தான் வாங்கலை. சரி விட்டாச்சு. பாருங்கள், மணி கரெக்டாக எத்தனை மணி? நைட்டு 2:30 மணி. நைட்டு 2:30 மணி. எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இன்னைக்கு நைட்டு மட்டும் எல்லாரும் சாமிக்காக வெயிட்டிங். அப்படி தானே தர்ஷி? தர்ஷங்க பின்னாடி தான் வந்திருக்கா. பின்னாடி கீழே இருக்கேடா. போயிட்டு வீரனார் கோயில் போயிட்டு வந்துருவா. திரும்பிடுச்சு சாமி. இப்போ வந்துடும் கொஞ்ச நேரத்தில். ரெடியா? இங்கே உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிடணும். வெத்தலை பார்க்க தான் வாங்கலை, மறந்தாச்சு. என்னோட மிஸ்டேக். சாமி அங்கே வருது. டான்ஸுங்க. ஏய், தர்ஷனம் வரேன் ஃபில்டரில். தர்ஷி நவரு நவரு நவரு. தர்ஷ, சாமி எங்கே வருது? தர்ஷ, டான்ஸ் ஆடு. ஆக்சுவலி சாமி இப்போ கிட்ட வந்துடுச்சு. எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட போக போகிறோம். சத்தம்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மணி 3 மணிக்கு சாமி வந்தது. யாரும் தூங்கலை, இன்னும் தூங்கலை. பசங்க தூங்கி எழுந்துட்டாங்க, நான் என்ன தூங்கலை. ஸோ சாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து நம்ம 2 மாலை போட்டிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து 1 மாலை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வண்டிக்கு போட்டுடலாம். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து தீபாரத்தனெலாம் கொடுத்தாச்சு. 3:30 மணிக்கு சாமி வந்துச்சு. நம்ம வீட்டில் தீபாரத்தனெலாம் கொடுத்துட்டு விடிய காலையில் 5:30 மணிக்கு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. இது போல் நம்ம வீட்டில் தீபாரத்தனை கொடுக்கலாம் வான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 5:30 மணிக்கெலாம் வந்திருக்கேன். ஸ்வேதா எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கா பாருங்கள். அந்த ரங்கோலி போட்டது வந்து ஸ்வேதா தான். எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கா பாருங்கள். ஸோ வான வேடிக்கையெல்லாம் வெடிச்சிக்கிட்டு சாமி வந்து இப்போ நம்ம வீட்டை நோக்கி வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி நம்ம வீடு தான் ஃபஸ்ட்டு தீபாரத்தனம் கொடுத்தோம். நம்ம ஸ்ட்ரீட் வந்து அங்கே உள்ளார இருக்கிறதுங்கிறதுனால அம்மா வீடு வந்து மெயின்லேயே இருக்குது. அதனால் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரீட்லாம் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக வந்து வெளியில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு வரும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அம்மா வீட்டுக்கு வந்து காலையில் 4:30 மணி 5:30 மணிக்கு இப்போ வந்து சாமி வர ஆரம்பிச்சிச்சு. மாவேலுக்கு பூ எல்லாம் ரெடியாக இருக்குது. வர்ற எல்லா பக்தர்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ போட்டு வச்சுருக்கிறாங்க. சாமி கூட வருவாங்க பார்த்தீங்களா, கலசம் தூக்கிட்டு வர்றவங்க, அந்த டிஜே டான்ஸ் ஆடிட்டு வராங்க பாருங்கள் இந்த டெம்போவில். ஸோ இவங்க எல்லாருக்குமே, சாமி கூட வர்ற எல்லாருக்குமே நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி டீ போட்டிருந்தாங்க. சூடாக பாருங்கள், 5:30 மணிக்கு காலையில் எல்லாருக்கும் டீ வந்து கொடுத்துட்ருக்காங்க. வருஷம் நம்ம உபயத்தன்னைக்கு எல்லாருக்கும் டீ வந்து அம்மா வந்து எப்போயுமே செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் எங்கள் உபயத்தில் இன்னும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விடிய காலையில் சமைக்க ஆரம்பித்தது. இப்போ 8 மணிக்கு கோயிலில் வந்து அன்னதானம், வெஜிடபிள் பிரியாணி பண்ணி அன்னதானம் கொடுக்க போகிறாங்க. அவங்களால முடிஞ்சது செய்யலாம். ஸோ எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து டீ வந்து எல்லாருக்கும் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ கலையாக வந்து ஆடிக்கிட்டு சாமி தூக்கிக்கிட்டு, ஏன்னா நைட்டு வந்து 1 மணி 12 மணிக்குன்னு கண்ணு முடிச்சுட்டு வராங்க. அதனால் இந்தமாரி நம்ம வந்து கொடுக்கணும் பக்தர்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் தெரியும், ஆக்சுவலி அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சாங்ஸ் வந்து வர்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதில் வர்ற வாய்ஸ் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து மியூசிக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லா ப்ரோக்ராமும் சூப்பராக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவிலில். ஆக்சுவலி நான் கோவிலுக்கு போகல, பசங்க வந்து வீட்டிலே தூங்கிட்டாங்க. அவங்க கூட வந்து சேஃபாக நான் வீட்டில் இருக்கணுங்கிறதுனால நான் போக முடியல. ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க, அவங்க அப்பாவும் வீட்டில் இல்லை. அதனால் நான் தான் பசங்க கூட இருந்தேன். அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா இட்டுட்டு கோயிலுக்கு போயிருப்பேன். என்னென்ன டான்ஸு எப்படி ப்ரோக்ராம் போச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்துருப்பேன். எல்லாமே சினிமா சாங்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம யூடியூப்பில் வந்து சினிமா சாங்ஸ் கொடுத்தாலே அது வந்து காப்பிரைட்டில் விழுந்துடும். இப்போ சாமி வந்து நம்ம வீட்டை நோக்கி வரப்போகுது. இப்போ இவங்களாம் டீ குடிச்சிட்டு அந்த சைடு போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி வந்து சாமி வந்துகிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் வந்து 1000 வாலா அவுட்லாம் வாங்கியிருந்தோம் பாருங்க, 30 ஷார்ட்ஸு. ஸோ ஷார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் இப்போ வந்து வெடிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து 1000 வாலா வெடிச்சிட்ருக்கோம். இன்னொரு 1000 வாலா வந்து அக்கா வீட்டு முன்னாடி ஒன்று வச்சுருக்கோம். எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அக்கா வீடு அங்கே தான் இருக்குது, அம்மா வீடு இங்கே தான் இருக்குது. இப்போ அக்கா வீட்டில் ஒரு 1000 வாலா வச்சாச்சு. இப்போ சாமி வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஷார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 60 ஷார்ட்ஸ் அதை எடுத்து வைக்கணும். இப்போ வந்து கலசம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு. அம்மா வீட்டுக்கிட்ட கலசம் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வீட்டில் வந்து தனிச்சு தான் கலசத்துக்கு தண்ணி ஊற்றினா சுவாமிக்கு. இப்போ வந்து இங்கே ஸ்வேதா வந்து கலசம் சுவாமிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கா. இதுக்கப்புறம் சாமி நம்ம கிட்ட வந்ததும் நம்ம வந்து தீவார்த்தனை கொடுத்து மாலை போட்டு மாவிளக்கு தேங்காய்லாம் உடச்சி சூடம் வற்றி கொளுத்தி நம்ம வந்து இப்போ சாமியை வந்து கும்பிட போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட சாமி கிட்ட வந்துட்டோம். இதில் இருக்கிறவங்கலாம் இப்போ கொஞ்சம் டீ குடிக்கிற டைமு. முன்னாடி போனாங்க பார்த்தீங்களா, டிஜே சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு அவங்க டீ குடிச்சிட்டு முன்னாடி போயிட்டாங்க. பின்னாடி வந்த சாமி கூட வந்தவங்க வந்து இப்போ டீ குடிச்சிட்ருக்காங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து 60 ஷார்ட்ஸ் வச்சு விட்டுட்டோம். இந்த ஷார்ட்ஸு, இந்த 1000 வாலா இதெல்லாம் வந்து நம்மளே சொந்தமாக காசு போட்டு வாங்கி தான் நம்ம சாமிக்காக இது வந்து செய்கிறது. ஸோ ஏன்னா வான வேடிக்கைகள் கொடுத்து சாமியை வந்து வரவேற்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. இப்போ வந்து எல்லாருமே டீலாம் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம மாரியம்மன் திரௌபதி அம்மனுக்கு வந்து இப்போ தீவார்த்தனை கொடுத்துட்ருக்கோம். மாவிளக்கு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, மாவிளக்கு பூ வத்தி சூடம் தேங்காய், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீராவாங்க பாருங்க, நீராடுறதுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து தண்ணி. இப்போ எல்லாமே பாருங்கள், எல்லாமே கையில் வச்சுருக்குறாங்க. எல்லாமே இப்போ ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி வருஷத்துக்கு ஒரு டைம் தான் மாரியம்மன் திரௌபதி அம்மனை வந்து ஊருக்குள்ளே வந்து தூக்கிட்டு வருவாங்க. இப்படி நல்லா அலங்காரமாக சோடிச்சு சூப்பராக அழகாக அம்மனை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எங்கள் ஊர் மாரியம்மன் திரௌபதி அம்மன் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் எங்கள் உபயத்தன்னைக்கு.
இப்போ வந்து சாமியெல்லாம் வந்து போயிடுச்சு. கரெக்டாக இப்போ மணி 6 மணி ஆகும், விடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க. நான் டீ குடிக்கவே இல்லை. ஃபைனலாக வீட்டுக்கு போகும்போது தான் இப்போ டீ குடிச்சிட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டோம். இங்கே வந்து பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டடா, பை, see you.